எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கேன். ஸோ மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது 12வது டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி தான் சொன்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள ஃபுல்லாக போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 10th டென்த்துக்கு தனியாக இருக்கும். அதுமாரி வந்து 8th தனியாக இருக்கும். 12th தனியாக இருக்கும். டிகிரி தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் வேகன்சி பிடிஎஃப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அங்கேயே வந்து வீடியோக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ வீடியோக்கிலேயே இதில் இருக்கு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், ஸோ அடுத்து வந்து தந்தை பெயர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வந்து வயது போட்டுருங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 8th படிச்சிருந்தா 8th குவாலிஃபிகேஷனுக்குரியது 8th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதுமாதிரி 12th சர்டிஃபிகேட்னா 12th குவாலிஃபிகேஷனா 12th சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரினா டிகிரிக்குரிய அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இருக்கிற நீங்கள் அந்த வீட்டு அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து எழுதிடணும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து எழுதணும். ஸோ கம்யூனிட்டி என்னவோ அதை எழுதிடணும். அடுத்து உங்களோட ஆதார் கார்டு வந்து எழுதணும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் எதனா வந்து வேலை செஞ்ச முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 3ஆம் பாலினம், இல்லைனா வந்து மாற்றுத்திறனாளி, இல்லை வந்து கணவரால் கைவிட்டப்பட்டவர், ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரி வந்து எதனா இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட இடம், தேதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் கையொப்பம் இதெல்லாம் போட்டுட்டு சமீபத்தில் எடுத்த புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றிதழ் நீங்க போட்டு நீங்க வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது நீங்க இப்ப ரீசெண்டா எடுத்த அந்த போட்டோ வந்து இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இங்க சொல்லியிருக்கீங்களோ அதோட ஒரு ஜெராக்ஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்க செல்ஃப் அட்டஸ்டட் வந்து நீங்க போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அட்டாச் பண்ணணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்ல SSSC சர்டிஃபிகேட் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், அதாவது வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ அது வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து 8வது முடிச்சிருக்கீங்களா, 10வது முடிச்சிருக்கீங்களா, 12வதா, டிகிரியா, அதை வந்து மார்க் ஷீட் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து எதனா ஒர்க் பண்ணி அதில் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து நீங்க தமிழ் வழியில் தான் படிச்சீங்க அப்படின்னு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. 10வது 12வது மார்க் ஷீட்டு. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓட் ஐடி இல்ல ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எதுவாக நீங்க வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதவையற்ற, ஆதரவற்றவர், அப்புறம் வந்து மறுமணம் செய்வாங்க, அதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து இவங்க கிட்ட வந்து சைன் பண்ணி நீங்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். 8th பாஸ் இல்ல ஃபெயில் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு. ஓகேங்களா? போஸ்டிங் நேம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 8500 ரூபாய் வந்து சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வேகன்சி 8th பாஸ் ஃபெயில் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 3 விதமான கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு, செக்யூரிட்டி ஒர்க், இந்த 9 விதமான கேட்டகரியில 31 ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 8வது பாஸ் ஃபெயில் ஆனவங்களுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வயது வரம்பு பொறுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த 8வது போஸ்டிங்க்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஸோ +2ல வந்து உங்களுக்கு வந்து பயாலஜி இல்ல பாட்னி இல்ல குரூப்ல நீங்க வந்து படிச்சிருக்கணும். SSLCல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 போஸ்டிங் இருக்கு. ஸோ என்ன கேட்டகரி பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் பேசிக் சேலரியா சொல்லியிருக்காங்க. ஸோ வயசு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த 12வது குவாலிஃபிகேஷனுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா போதும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து MS ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் நீங்க இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் சேலரி தராங்க. போஸ்டோட நேம் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏகப்பட்ட கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி முடிச்சவங்க. ஸோ இந்த மாதிரி என்ன டிகிரி கேட்கறாங்களோ அந்த டிகிரிக்குரிய இந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா BE, MCA, BTech இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய் சேலரியில வந்து DSS அந்த வேகன்சி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தா டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா DCA முடிச்சிருந்தா நீங்க வந்து 13,500 ரூபாய் சேலரியில வந்து பாத்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒர்க்குக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து பிகாம் முடிச்சிருந்தா இல்ல பிஏ முடிச்சிருந்தா போதும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 சேலரியில 2 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்த்து நீங்க வந்து எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இளநிலை பட்டம் மற்றும் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வக நிபுணருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாத்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கேட்டகரியில வந்து இருக்கு. ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா 7 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்களோட போஸ்டிங் நேம். ஸோ 60,000 வந்து ஸ்டார்டிங்ல தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரியா நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்து பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், நலவாழ்வு சங்கம், திருப்பூர் என்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதி எப்பன்னு பாத்தீங்கன்னா 3/7/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தபால் மூலியமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல நேரடியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கோ அதை ஜெராக்ஸ் நீங்க வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தபால்ல போட்டு. ஓகேவா? இது போல பல ஜாப் நோட்டிபிகேஷன் தெரியணும்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ஒரு உபயோகமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.